ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்ணை மூடி திரும்பி இப்படி மறுபடியும் இப்படி திரும்பினா ஒரு வருஷம் ஓடிடுச்சு இல்லை? 2025 இப்போதான் ஆரம்பித்தது போல இருந்துச்சு. ஆனால் முடிவுக்கு வந்துட்டோம். யோசிச்சு பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஒரு பிரச்சனைகளை நாம் கடந்தோம், எவ்வளவோ விதமான போராட்டங்களை பார்த்தோம். மனிதர்களுடைய சதி வலைகள், பிசாசின் நேரடி யுத்தம், பலவீனம், தரித்திரம், மன உளைச்சல், கண்ணீர் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, கரை சேருவோமா என்கிறதான ஒரு பாதிப்பு. ஆனால் கர்த்தர் நம்மை கரை சேர்த்தார். நம்மோடு இந்த வருஷத்தை துவங்கின எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் நம்மோடு இல்லை. ஆனால் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல சமாதானம் கொடுத்து, நல்ல ஆரோக்கியம் கொடுத்து, நம் ஜீவனை கரத்துக்குள்ளாக மூடி மறைத்து தேவன் கிருபை செய்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். பெரிய மலைப்பா இருந்தது இந்த வருஷத்தை துவங்கும் பொழுது. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எங்கிருந்து வரும், எதை செய்வோம், எவ்வளவு தூரம் போவோம், இப்படி பல காரியங்கள் நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் போராட்டமுமாய் இருந்தாலும் தேவன் எல்லாவற்றிலும் மிக கூர்மையாக நம்மோடு இருந்து நம்மை நடத்தினார். அவர் நம்மை தனியே இருக்க விடவில்லை. ஆதலால் தான் இவ்வளவு தூரம் நாம் வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி இந்த டிசம்பர் மாதமாகிய, கிறிஸ்மஸ் மாதமாகிய இந்த பண்டிகை நாட்களுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், இந்த கடைசி மாதத்திற்கு என்ன வார்த்தை கொடுத்து நம்மை நடத்தப் போகிறார் என்று நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இது எல்லாருக்கும் தெரியும். மரியாளுடைய அற்புதமான ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவர் நாமம் பரிசுத்தமல்லது. வல்லமையுடைய தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளவர். இந்த மாதத்திலே கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பது நமக்கு தெரியும், பரிசுத்தம் உள்ளவர் என்பதும் நமக்கு தெரியும். மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம் வாழ்வில் சுபிச்சம் பிறக்கும். மத்தேயு சீடனும் டாக்டர் லூக்காவும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அநேக காரியங்களை வேதாகமத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனு உருக்கொண்டு தேவனுடைய குமாரனாய் இந்த மனுக்குலத்திற்கு செய்ய வேண்டிய ரட்சிப்புக்காக பூமிக்கு வர வேண்டி இருந்தது. அதை யூதர் என்ற பார்வையில மத்தேயுவும், யூதருடைய பாரம்பரியத்திலிருந்து இவர் நீட்சியாக வந்தார். ஏதோ இவர் திடீர் என்று தோன்றின குபீர் சாமி அல்ல, பாவாடை சாமி அல்ல, திடீர் என்று பால் வெடிதுன்னு சொல்லி பரபரப்பு உண்டாக்குகிற சாமி அல்ல, தண்ணிக்குள்ள 40 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வருவார்னு சொல்லி பரபரப்பை கலப்புற ஒரு சாமி அல்ல. பாரம்பரியம் உள்ளவர், வழிமரபு உள்ளவர், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், தேவனுடைய குமாரன் என்று பரிசுத்த ஆவியானவராலே நிரூபிக்கப்பட்டவர். எப்படி? மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. ஆக அவருக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, ஏதோ திடீர் சாமி அல்ல. ஆகவே அவர் யூத பாரம்பரியத்திலிருந்து சந்ததிகளோடு நூல் பிடித்து கரெக்டாக கொண்டு வந்து இணைக்கிறார். எங்க? முதல் மனிதனாகிய ஆதாம் துவக்கி இயேசுவினுடைய தாயாகிய மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு வரைக்கும் கொண்டு வந்து நினைக்கிறார். கரெக்டா வழிமரபு வருது. லூக்கா என்ன செய்கிறார்? இவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும், முழு உலகத்திற்கும் இவர் தேவனானவர் என்று சொல்லி அவர் அந்த பாரம்பரியத்திலே அந்த காரியங்களை எல்லாம் நகர்த்தி கொண்டு வருகிறார். ஆக இந்த 2 பகுதிகளும் நமக்கு தெரியும். நிறைய வேதாகமத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் மரியாள் வச்சு ஒரு ட்ராமா பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் தெரியும். மேய்ப்பர்கள் வர்றது மாதிரி பண்ணியிருப்பாங்க. வந்து பொன் தூபவர்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கதைகளில் கேட்டிருப்பீங்க, பிரசங்கங்களில் கேட்டிருப்பீங்க. ஸோ இது ஒன்றும் நமக்கு புதியது அல்ல. ஆனால் இந்த மாதத்திற்கு இதிலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறார், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் சற்று நேரம் தியானிப்போம். அந்த வார்த்தை நம் வாழ்வை மாற்றும். அந்த வார்த்தை தேவன் இன்னும் எவ்வளவு பெரியவர், மகத்துவம் உள்ளவர் என்பதை நமக்கு விளங்கப்படும். ஆகவே இதை நான் பேசுவதாக பார்க்காமல் பரிசுத்த ஆவியானவர் என் மேலிருந்து பேசுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அதை கேளுங்கள். அப்போது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மரியாள் தன்னுடைய வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீர் வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு பயம் வருகிறது. ஏனென்றால் ஒரு 14லிருந்து ஒரு 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது டீனேஜ் பெண், நடுத்தர வயது கூட டீனேஜ் பெண், இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகள். அவளுக்கு ஒரு மிகப்பெரிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தூதன், பிரதான தூதன் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி வாழ்த்தும் பொழுது அவள் பயந்து போகிறாள், கலங்குகிறாள். ஏன், எப்படி, ஏன் வந்தாங்கன்னு ஒரு கலக்கம், இதுக்கு நான் தகுதியான ஒரு கலக்கம், இப்படி பல காரியம் மைண்டில் ஓடுது. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அடுத்து சொல்கிறாங்க, உன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். அது எப்படி பிறக்குன்னா, ஒரு உலக வழக்கத்தின்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற அந்த வாழ்வில் அல்ல, ஒரு உன்னதமான தேவனுடைய பலன் உன்மேல் வரும். அது ஒரு நிழலை போல, ஒரு மேகத்தை போல உன்மேல் வரும். நீ கர்ப்பவதியாவாய், அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். இப்படியெல்லாம் அவர் சொல்றார். ஏன்னா அவளுக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது எப்படி ஆகும்? நான் ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணா இருக்கனே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவங்க கேட்கிற கேள்வி சரி. ஆனால் தூதன் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். விளக்கம் கொடுத்த உடனே அந்த பெண் என்ன சொல்கிறார், ஓகே, நான் ஆண்டவருக்கு அடிமை, எனக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ, என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறார். பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு அழைப்புகள் வரும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிற சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், ஆதாமோடு இருந்த ஏவாள் செய்த தவறினாலே ஒரு பிளவு மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் இடையில் வருகிறது. தேவன் எப்போதும் போல வருகிறார், ஆதாம் ஓடி ஒளிகிறான். ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்று தேவனுடைய சத்தம் வருகிறது. ஆதாம் சொல்லுகிறார், நான் பயந்து உங்களை பார்க்க முடியாமல், ஃபேஸ் பண்ண முடியாமல், ஒரு குற்ற உணர்ச்சியில் பயந்து நான் அப்படி போய் ஒதுக்கிட்டேன்னு சொல்கிறார். தேவனோடு இருந்தவருக்கே தேவனை முகமுகமாக பார்க்க என்னால் முடியலன்னு சொல்கிறாரு. காரணம், அந்த அந்த உறவுக்குள்ள ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு பாவம், இதெல்லாம் வந்ததுனால. அந்த உலகத்திலே, விழுந்து போன அந்த உலகத்திலே அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயங்கள், ஒரு கலக்கங்கள் வருவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தான். ஆனாலும் நம் தேவன் உண்மையுள்ளவராக, நல்லவராக அழைக்கிற தெய்வம். நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நமக்கு என்ன கொடுத்தா நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் அறிஞ்சுதான் ஒரு மனுஷனை தன்னுடைய கரத்திலே எடுக்கிறார். நாம் நினைக்கிறோம் அது பெருசு, இது என்னால் செய்ய முடியாது, இது எப்படி செய்ய முடியும், எனக்கு இதுக்கு பலன் இல்லையே, எனக்கு அறிவில்லையே, மோசைய மாதிரி சொல்கிறோம். ஆண்டவரே நான் எப்படி செய்ய முடியும், நான் தான் திக்குவாயினாச்சே, எனக்கு பேச்சு வராதே, இப்படிலாம் சொல்கிற மாதிரி நிறைய நேரங்கள் நாம் புலம்பி தவித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு அழைப்பு வரும், தேவன் அழைப்பார், ஆண்டவரே எனக்கு குடும்ப கடமைகள் இருக்கிறது, நான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசானவங்க, அவங்களுக்கு நான் பணிவிடை செய்யணும், இப்படிலாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் வா அப்படிம்பார். ஆக தேவனுக்கு தெரியும்
யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், என்ன அழைப்பை கொடுத்து அழைக்க வேண்டும், என்ன பணியை செய்ய வைக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். நாம் தான் பயத்திலும் கலக்கத்திலும் தடுமாறுகிறோம். பாருங்க, அவளிடத்துல பரலோகம் எதிர்பார்க்கிறது, நான் தேவனுடைய பணிக்காக உன்னை தேவன் தெரிந்திருக்கிறார், உன் கர்ப்பப்பையை கொடு, அந்த குழந்தையை சுமந்து அதை பூமியிலே பெற்றிடு என்று சொல்லுகிறார். இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவங்க என்ன பண்றாங்க, டவுட் கேட்குறாங்க. கடைசியில நான் அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவனே என்று சொல்லி கர்த்தர் நம்மை வாழ்த்தி, நம்மை நேசித்து நேச வார்த்தைகளை சொல்லுவாரானால் அதற்கு பாத்திரமாக நாம் நம்மை விட்டு கொடுக்க பழக வேண்டும். ஆம், கிருபை பெற்றவளே என்ற வார்த்தைக்கு உகந்ததைப் போலவே மரியாள் தனக்கென்று எதிர்பார்க்கல, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கல. நான் ஒருவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேனே, அவங்க தள்ளிடுவாங்களோ, எங்கள் அம்மா அப்பா இதை ஏற்றுக்குவாங்களா, சொந்த பந்தம் என்ன சொல்லும், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, என் எதிர்கால வாழ்வு சூனியமாயிருமா, இதெல்லாம் யோசிக்கல. என்னை ஒரு களங்கப்படுத்தி என்னை கல்லடிச்சு கொன்றுவாங்களா, இதெல்லாம் அவங்க யோசிக்கல. மனதில் ஒருவேளை போயிருக்கும். ஆனால் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் தேவனுடைய அடிமை என்றால், அடிமை என்றால் எனக்குன்னு எதுவும் சுய வெறுப்பு கிடையாது. இந்த நிலையைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்வுக்குள் தேவன் கிரியை செய்ய நமக்கென்று சுய வெறுப்பு இல்லாத நிலையில நாம் தேவனிடத்தில் பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் மகிமை அடைவார், நம்மையும் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மரியாதை நான் இத்தனை வருஷத்துல பார்த்ததே இல்லைங்க. ஆனா மரியாதை குறித்து பேசுகிறோம். இன்னைக்கு மரியாதை குறித்த ஆராதனை பல சபைகளிலே நடக்கிறத பார்க்கிறோம், திருச்சபைகளிலே. ஆனால் மரியாள் தன்னை அடிமை ரூபத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வருவதற்கு இடம் கொடுத்தார். அவர் மரியாதைக்குரியவர், ஆனால் அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் அல்ல. ஆகவே அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை கொண்டு அநேக காரியங்களை இந்த மனுக்குலத்திலே செய்ய விரும்புகிறார், இந்த பூமியிலே செய்ய விரும்புகிறார். நாம் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய செயலை போய் பார்க்கிறார். எங்கே? லூக்கா 1:36 வாசிக்கும் பொழுது அந்த தூதன் மரியாளுக்கு திட்டத்தை மட்டும் சொல்ல, இன்னொன்று சொல்றார். உன் இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 39ஆம் வசனம் சொல்ல, அந்நாட்டில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவிலே ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் எலிசபெத்தை பார்த்து வாழ்த்தினார். என்ன சொல்லுகிறாங்க? ஏதோ உனக்கு மட்டும்தான் கர்த்தர் கிரியை செய்து உன்னை மட்டும்தான் ஒரு விசேஷித்த பணிக்கு அழைக்கிறார் நினைச்சுக்காத. உன் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கிட்டத்தட்ட 18-20 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 78-80 வயசு ஆயிடுச்சு. ஒரு 50-60 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க மலடிங்கிற பட்டத்தை தாங்கி இருந்தாங்க. ஆனாலும் தேவன் எனக்கு ஜெபத்தை கேட்கல, எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் கொடுக்கல, இந்த பூமியில் எல்லாரும் என்னை மலடின்னு சொல்லிட்டாங்க, நான் ஒரு சபிக்கப்பட்ட நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆகவே என் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை, பலன் இல்லை. ஆனாலும் நான் தேவனையே ஆராதிக்கணும், நான் எதுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்யணும், தேவன் தான் எனக்கு மேன்மை கொடுக்கலையே, ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்து என் நிந்தையை நீக்கலையேன்னு சொல்லி அந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவரிடத்தில் சண்டை போடவில்லை. இன்னைக்கு எத்தனையோ விசுவாச குடும்பங்கள் காத்திருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் செய்கிற ஒரு கிரியை தள்ளி போகும் பொழுது, ஒரு தாமதிக்கும் பொழுது, ஒரு பிள்ளை செல்வம் இல்லாத பொழுது, அல்லது ஒரு பொருளாதார இழப்புகள் வரும் பொழுது, அல்லது நிறைய பேர் என்னிடத்துல கேட்பாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அப்பாவுடைய இழப்பை என்னால் ஈடு செய்ய முடியல, மறக்க முடியல, இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது, ஏன் ஆண்டவர் எடுத்தார், ஆண்டவர் இப்படி செஞ்சதுனால நான் ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேன், இப்போ அப்படிலாம் சொல்லி சபைக்கு போக மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்தது. அந்த வேத வசனத்தை நீங்க பொறுமையா வீட்டில் படிச்சு பாருங்க. அவங்க தேவனுடைய நீதியின்படி நடந்தார்கள். ஆக குறைவு வந்தாலும் தேவ நீதியில நடக்கிற ஒரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் எப்போதும் தனக்கென்று ஒரு கூட்டமாக பிரித்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல 2 விஷயங்களை பொருந்தி பார்க்கணும். ஒன்று, திருமண உறவுக்குள்ளே போகாத ஒரு பெண்
தேவ பலத்தினால் கர்ப்பம் தரிக்கிறாள். இந்த இடத்திலே திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு வந்த ஒரு அனுபவம் உள்ள பெண். இன்னும் சொல்லப்போனா கர்ப்பப்பையிலே குழந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் அற்ற ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறார் தேவ வல்லமையினாலே. ஆக 2 செயலை நீங்க பொருத்தி பார்க்கும் பொழுது, இந்த பெண்ணுக்கு செய்தது வேற, அந்த பொண்ணுக்கு செய்தது வேற. ஆனா 2ம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. தேவனுடைய திட்டங்கள் நிறைய நேரங்களிலே நம்முடைய அறிவுக்கும், உணர்வுக்கும், பலத்திற்கும், ஞானத்திற்கும், படிப்புக்கும், மருத்துவத்திற்கும், இயற்கைக்கும் அப்பாற்பட்டது. அந்த அப்பாற்பட்டதான அந்த தேவனுடைய கிரியைகள் மனிதர்களை கொண்டு இந்த பூமியில செய்ய விரும்பி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். பாருங்க, ஒருவர் பல வருஷம் காத்து கிடந்து ஆண்டவரிடத்துல கிருபை பெற்றுக் கொள்கிறார். ஒருவருக்கு முன்பாகவே கிடக்குது, அவரும் ஆண்டவரிடத்துல கிருபை பெற்றுக் கொள்ளுகிறார். 2 பேருடைய லைஃப் ஸ்டைலும் வேற. ஆனா 2 பேரும் கர்த்தருடைய திட்டத்திற்காக அனுபவித்த உபத்திரவங்கள், காத்திருந்த காத்திருப்புகள், ஜெபித்த ஜெபங்கள், அவங்க எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் எல்லாமே வேறு வேறு தான். இன்னைக்கும் உலகத்தில் இப்படிப்பட்ட நபர்களை தேவன் தனக்கென்று பிரித்தெடுத்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மனுக்குலத்தை மீட்டுக் கொண்டிருக்கிறார். சத்துருவின் வல்லமைகளை தரையோடு போட்டு நசுக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு தேவன் மனிதர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு குறைவு இருக்குறது நிமித்தம் நீங்க கர்த்தரை தேடாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு மீண்டும் பிரதிஷ்டை செய்து ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய வழிகள் உத்தமமானது. அது நமக்கு ஒருவேளை புரியல, நமக்கு ஒரு காரியம் நடக்கலங்கிறக்காக தேவன் நமக்கு கிரியை செய்யாமல் அல்ல. ஆக ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் கொடுக்கிற புதிய கிருபை, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஏற்ற வேலைகளிலே அவருடைய திட்டத்தின்படியாக தேவன் நடத்துவார். ஆக 2 பேருடைய வாழ்க்கையிலுமே தேவனால் நடப்பிக்கப்பட்ட காரியங்கள் எதை குறிக்குது? என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவும் இல்லை. அதைத்தான் லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம். வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, அப்பதான் பருவத்துக்கு வந்த சின்ன பெண் கர்ப்பம். இயற்கையாக கணவன் மனைவி இல்லாதபடிக்கு அவள் தேவ ஆவியினுடைய அந்த நிழலினாலே, இந்த வல்லமையினாலே கர்ப்பம் தரிக்கிறார். இங்கே கர்ப்பம் சித்து போன ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறார். 2ம் தேவ வல்லமையின் அடையாளங்கள். அதில் பிறந்த ஒருவர் யோவான் ஸ்நானகர், இன்னொருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, பெண்களை தேவன் எவ்வளவு நேசித்து எவ்வளவாய் கனப்படுத்துகிறார் என்று. ஆக சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருவதற்கு தாமதிக்கிறது. நாம் நம்மளுடைய நாள்காட்டியில் கேலண்டரில் என்ன பண்ணுறோம்? இதுக்குள்ளே நடந்துடணும், இப்படி நடந்துட்டா நல்லாயிருக்கும், அப்படி நடந்து நம்ம கேல்குலேஷன், நம்மளுடைய அவசரம். இதுலனா எவனோ ஏதோ நினச்சிக்குவானா, நம்மளுடைய கற்பனை. ஆனால் தேவன் அவருடைய கேலண்டரில், ஓ அப்படியா, மரியாள், சகரியா, எலிசபெத், ஓகே, இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இப்போ எத்தனை கல்யாணம் ஆச்சு? இப்போதான் ஆச்சா? அப்படியா, ரைட், ஓகே. அப்போ அவங்களுக்கு ஒரு 60 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கூட, ஆண் பையனை கூடன்னு சொல்லி எழுதுறாரு. தேவனுடைய நாளேடு வேறு, நம்முடைய நாளேடு வேறு. ஆனால் நம்மை குறித்த திட்டம் நிறைவேறும். ஆகவே தேவனை அதிகமாய் நேசியுங்கள். நடக்கவில்லை என்பதற்காக நாம் சோர்ந்து போகக்கூடாது. 3வது, அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 41 45 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஒரு கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளியது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லி அவர்கள் இருவரும் துதிக்கிறார்கள். அந்த துதியின் சத்தத்திலே பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து தீர்க்க தரிசனங்களை பொழிகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 பேரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2 பேரும் தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் இருக்கிறவர்கள், 2 பேருடைய வாழ்வினுடைய தரமும் வேறு வேறு.
ஆனால் தேவன் அவர்களை மையப்படுத்தி அந்த இடத்திலே தன் ஆவியானவர் மூலமாக வார்த்தைகளை கொடுத்து அந்த குழந்தையை குறித்தும் நடக்கப் போகிற காரியங்களை குறித்தும் தீர்க்க தரிசனங்களை அவர்கள் வாயில் வைத்து தேவன் கிரியை செய்கிறார். இன்னைக்கு 2 விசுவாசியோ 2 பாஸ்டர்மாரோ சேர்ந்தா என்ன நடக்குது? அந்த சபையில் அந்த பாஸ்டர் அப்படிலாம் பண்றான் பிரதர், அந்த விசுவாசி பாருங்க இப்படிலாம் பேசுறா அப்படின்னு சொல்லி புறங்கூறுகிறோம். வீண் பேச்சு பேசுகிறோம், பணத்தை குறித்த பேச்சு பேசுகிறோம், உங்களுடைய சேரியை குறித்து நகையை குறித்து எப்படி மினிக்கிட்டு வரா பாரு, அவள் லட்சணம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஆனால் பாஸ்டர் பாருங்க ஒன்றும் இல்லை பிரதர், சோத்துக்கு கஷ்டப்பட்டான் பிரதர், இன்னைக்கு பாருங்க காரில் போகிறான், பென்ஸில் போகிறான், ஆடியில் போகிறான், அது மட்டும் இல்லை அங்கே பாருங்க அவன் இன்னைக்கு அவனை பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கிடக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த சித்தமாக இருக்கிறார், தடுக்கிறதுக்கு நம்ம யாரு? ஆனால் அவன் தன்னோடு குறைந்த அளவில் இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு உயர்வுக்கு போகும் பொழுது அவரை தூசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2 பெண்கள் சேர்ந்த பொழுது 2 பேரும் ஆண்டவருடைய செயலை குறித்து பேசுகிறார்கள், அவர் செய்த கிரியைகளை குறித்து பேசுகிறார்கள். அந்த இடத்துல துதி சத்தம் இருக்கிறது, அந்த இடத்துல ஜெபம் இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் இருக்கிறது. 2 பேருக்கு மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் 3ஆம் நபராய் இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் பொங்கி வருகிறது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் இருக்கிற சாப காரியங்களை குறித்தும் குறைந்த உலக ரீதியான காரியங்களை குறித்தும் பேசாதீர்கள். மாறாக தேவனுடைய பார்வையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உலகத்தில் என்ன செய்கிறார், சபைகளுக்குள் என்ன செய்கிறார், குடும்பங்களுக்குள் என்ன செய்கிறார் என்பதை குறித்து ஒரு விசுவாச சாட்சிகளை பேசுங்கள், வேத வசனத்தின் ஆழங்களை பேசுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை பேசும் பொழுது தேவன் மகிமை அடைவார். மாறாக உங்களுடைய ஐக்கியத்திலே நீங்கள் புறங்கூறுதலையும் மற்ற பிசாசுக்கேற்ற வார்த்தைகளையும் சுயக்கிரியைகளை பேசுவீர்களே, ஆனால் அந்த ஐக்கியம் உடையும், அந்த ஐக்கியத்தில் பிசாசு கிரியை செய்வான். ஆக ஒரு மனதோடு நீங்கள் கூடி வரும் பொழுது, ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் அங்கிருப்பார், தேவன் கிரியை செய்வார். அடுத்த கட்டங்கள் என்ன, அடுத்த கட்டத்தின் நன்மைகள் என்ன, அடுத்த கட்டத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பது அந்த ஐக்கிய ஜெபத்திலே கிடைக்கும். ஆகவே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நற்காரியங்களை நமக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டும். 4வதாக லூக்கா 1:49 சொல்லுது, வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மரியாதை சொல்றாங்க, வல்லமையான தேவன், அது எனக்கு தெரியுது, ஏன்னா அவங்களும் அந்த யூத பாரம்பரியத்தில் வந்தவங்க தான். மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆனா அந்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு தூதன் மூலம் வருது, இது செய்யலாமா வேண்டாமா, பெரிய மனப்போராட்டம். ஏன்னா ஒன்று சின்ன வயசு, இன்னைக்கு 70 வயசில் ஊழியத்துக்கு கூப்பிட்டாலே எப்படி ஆண்டவரே நான் வருது, ஆண்டவரே எனக்கு சுகர் வந்துருச்சு, ஆண்டவரே ப்ரெஷர் வந்துருச்சு, ஆண்டவரே பொண்டாட்டி போதாதுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நாளுக்கு நாள் எனக்கு உபத்திரம் ஆண்டவரே, ஐயோ என்கிட்ட கடன் வாங்கி வாங்கி எனக்கு கடன் கட்ட முடியாமல் இருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு வந்தால் அந்த கடன் எப்படி கட்டுவேன். என்னை பார்த்து ஒருத்தங்க கேட்டாங்க, நான் என்னை தேவன் அவருடைய தழும்புகளை காட்டி என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நிறைய எதிர்ப்புகளை நான் சந்தித்தேன். எங்கள் வீட்டில் இருந்து, வெளியே இருந்து, நண்பர்கள் மத்தியிலேருந்து, உறவுகள் மத்தியிலேருந்து. அதில் ஒருத்தங்க கேட்டாங்க, ஏண்டா நீ பாட்டிக்கு ஊழியத்துக்கு போகிறாங்கிற, உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா, இந்த வயசுலேயே போகிறாங்கிற, அதனால நீ கொஞ்ச நாள் வேலைக்கு போ, கல்யாணம்லாம் ஆகட்டும் அப்புறமா போ, அது வரைக்கும் நீ ஊழியெல்லாம் செய்யாதுன்னு சொல்லி பெரிய அறியப்பட்ட ஊழியர்களை கூட்டிகிட்டு வந்து கவுன்சிலிங்லாம் பண்ணாங்க. எதுக்கு சொல்கிறேன், தேவன் என்னை அழைத்தால் என்னை அவர் நம்புகிறார் என்ற அர்த்தம். அதை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். கஷ்டங்கள் இருந்துச்சு, பாடுகள் இருந்துச்சு, நிந்தைகள் இருந்துச்சு, அவமானங்கள் இருந்துச்சு, கொடிய தரித்திரத்தை நான் பார்த்தேன், கொடிய பலவீனங்களை பார்த்தேன், சத்துரு எதிர்த்து நின்னதை பார்த்தேன். ஆனால் தேவன் கைவிடலை. இந்த மாதிரி வேலைகள் வந்த பொழுது சில நேரங்கள் நான் பின்வாங்கினேன், நான் தடுமாறினேன், நான் கவலைப்பட்டேன். ஆனால் தேவனோ தட்டி கொடுத்தார், தேற்றினார், ஆற்றினார், தூக்கி எடுத்தார், முன்னோக்கி செல்ல வைத்தார். ஆக அழைத்த ஆண்டவருக்கு தெரியும் யாரை என்ன பணிக்காக அழைக்க வேண்டும், யாரை என்ன பணிக்கு நாம் அழைப்பதனால் என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை ஞானத்தில் பிரித்த தேவன், ஞானிகளுடைய ஞானத்தை பைத்தியமாக்குகிற தேவன், பைத்தியங்களை ஞானத்தில் முதிர்ந்தவராக்குகிற தேவன் திட்டமிட்டு அழைக்கிறார்.
ஆகவே நாம் பின்வாங்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா நாம் தான் ஃபீல்டில் நிற்க போகிறோம். நாம் தான் மனுஷர்களை எதிர்கொள்ள போகிறோம். நாம் தான் பிரச்சனைகளை பார்க்க போகிறோம். ஆனால் பக்கத்தில் அவர் தான் இருப்பார். நம்ம நோக்கி வர அம்புகளை தட்டி விடுவார். நம்ம நோக்கி வருகிற வசைகளை தட்டி விடுவார். நமக்கு அது வேதனையாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த பக்கம் தட்டுறார், இந்த பக்கம் தட்டுறார், வரவன் அங்கேயே நிறுத்துறார். இந்த பக்கம் எவன் மூலம் நன்மை வருமோ அவனை கொண்டு வந்து நமக்கு நன்மை செய்ய வைக்க எல்லாத்தையும் டீலிங் அவர் தான் பண்ணுறார். ஆனால் நம்ம மனுஷனாக இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் வலி வேதனைகள், ஒரு கலக்கங்கள், ஒரு தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அழைத்த தேவன் கைவிடவே இல்லை. அவர் கூடவே இருக்கிறார். அதற்கு நான் சாட்சி. போராட்டங்கள் இருந்துச்சு, கட்டாயம் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கு. ஆனால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவன் அவர் கிரியை செய்து எல்லா நற்கிரியைகளையும் நடப்பிக்கிறார். அவருக்கு தேவை என் வார்த்தையை கேட்டு என்ன விசுவாசிச்சு என்னுடைய மார்க் பண்ண பிளேஸில் நிற்கக்கூடிய ஒருவன். அந்த இடத்துல நாம் என்னம்னா போதும், நாம் அறியாததும் நாம் எட்டாததுமான காரியங்களை செய்து அவருடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். அநேக மக்கள் பாதாள படுகொலியிலிருந்து மீட்கப்படுவார்கள். சத்துருவின் சேனைகள் நிர்மூலமாக்கப்படும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, மரியாளுக்கு இது வந்துச்சு. ஐயோ, இப்படி சொல்கிறாங்களே, பெற்றோரால் ஒரு பக்கம் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் சமுதாயம் என்ன சொல்லும், அடுத்தது இப்போ நான் ஓகே ஒருவேளை நான் குழந்தை பெற்று எடுத்துட்டேன், அடுத்து எனக்கு திருமணம் நடக்குமா, என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, அடுத்தது என்னை பார்த்து எல்லாரும் கல்லெடுத்து அடிச்சுட்டா என்ன பண்ணுறது, இவன் இந்த குழந்தை யாருக்கு பெத்தான்னு தெரியலையேன்னு சொல்லி கேவலம் என்னை தொடர்ந்து வருமே அப்படின்னு சொல்லி பல போராட்டம். ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்தால், என்னுடைய நிகழ்காலத்தை தேவன் என்னிடத்துல கேட்கிறார். என்னால் செய்ய முடியாத ஒன்றை கேட்கல, என்னால் செய்ய முடிந்த ஒன்றைத்தான் தேவன் கேட்கிறார் என்று தீர்மானித்து தன்னை அர்ப்பணித்தார். மனு குமாரனை பெற்றிருக்கிற பாக்கியத்தை பெற்றார். ஆனால் நடந்தது என்ன? நிகழ்கால வாழ்வை பலிப்பீடத்தில் அர்ப்பணித்து வைத்தால் எனக்கென்று சுய வெறுப்பும் இல்லை, நான் அடிமையின் சாயலாக தேவ சித்தத்திற்கு முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னை பலிபீடத்தில் வைத்தார். தேவன் அந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டார். அவருடைய எதிர்கால வாழ்வை பிரகாசமாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறோம். அழைப்பு வரும் பொழுது அந்த அழைப்புக்கேற்ற உபத்திரவம் வருகிறது. காரணம், கர்த்தர் கொடுக்கவில்லை. அந்த அழைப்பு நிறைவேறாதபடி, அந்த அழைப்புக்குரிய அபிஷேகம் வெளிப்படாதபடி, அந்த அழைப்புக்கும் அபிஷேகத்திற்கும் பெற்றுக்கொண்டு அவர்கள் செயலாற்ற முடியாதபடி சத்துரு முகமுகமாக எதிர்க்கிறான். ஆனால் தேவன் அந்த பாடுகளை சில காலங்கள் அதன் ஊடாக நடந்து வர அனுமதித்தாலும் அதை மகிமையாக மாற்றுகிறார். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு கொதிக்கிற தண்ணிக்குள்ள போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. அந்த அரிசி விதைக்கப்பட்டதிலிருந்து பல ப்ராசஸ் தாண்டி வருது. ஒன்று, அது வேர்பற்றி அது முளைத்து அது குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அறுக்கப்பட்டு நெற்களத்தில் அடிக்கப்பட்டு அதுக்கு மேலே தவிடெல்லாம் நீக்கி அது பல படியாக்கங்கள் செய்யப்பட்டு வீட்டுக்கு நம்ம கையில் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை கொதிக்கிற தண்ணிக்குள் போட்டு சூடாக்கும் பொழுது அது தன் உருவை மாற்றி என்ன செய்து நல்ல சாப்பாடாக வருகிறது. அதை போலதான் அதாவது அழைப்பிலிருந்து நாம் மகிமைக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் ஒரு ப்ராசஸ். அதற்கு தேவன் சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார், மனிதர்களை பயன்படுத்துகிறார், இயற்கையை பயன்படுத்துகிறார், தூதர்களை பயன்படுத்துகிறார், நம்மை பயன்படுத்துகிறார், தேவைப்பட்டால் அவரே இறங்கி வருகிறார். ஆகவே அழைப்பிலிருந்து மகிமையான காரியங்கள் வரைக்கும் இருக்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல நமக்கு வலிக்க தான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் தேவன் மனிதர்களை காட்டி கொடுக்கிறார். தேவன் பிசாசினுடைய ஆழங்களை காட்டி கொடுக்கிறார். தேவன் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் எந்த அளவுக்கு மாற வேண்டும், தேவ திட்டத்திற்காக நாம் உருமாற வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும் என்று நம்மை அவர் அழகாக புடமிட்டு சீர்படுத்துகிறார். அதற்கு பிறகு தேவன் நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்து மகிமை அடைகிறார். ஆக நல்லா பாருங்க, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 8:18 சொல்லுகிறபடி
இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கென்றும் ஒப்பாகாது என்ற வாக்கின்படி இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஊழியத்துல, குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குறைவுகள், சின்ன சின்ன கஷ்டங்களை வச்சு வெளிப்பட போகிற தேவ மகிமையை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஏனென்றால் இன்னைக்கு நான் சாக போறேன், எனக்கு இந்த கஞ்சியை குடுறா, சேஷ்டபுத்திரமாகுது, வெங்காயமாகுதுன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான். யாரு? ஏசா. ஆனா இன்னைக்கு கடைசி வேதம் சொல்லுது, கடைசி வரை அவன் தேடினான், அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு, எப்படியாவது நான் பெற்றுக்கணும்னு போராடினான், கிடைக்கல. இந்த கிருபையின் வாய்ப்பு இன்று நமக்கு வந்திருக்கிறது. நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு நம்மை பக்குவப்படுத்துவதும் விட்டு கொடுப்பதும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஐந்தாவதாக லூக்கா 2:5, மத்தேயு 1-18 வரைக்கும் 20 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். யாரு? யோசேப்பு. அடுத்தது ஏன் போனாருன்னா, லூக்கா 2:4 வாசிக்கும் பொழுது, யோசேப்பு தாவீதின் வம்சாவளியில் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியானவளுடனே குடிமதிப்பு எழுத கூட்டிக் கொண்டு போனான். என்ன நடந்தது? ரோம பேரரசிலிருந்து அகஸ்து ராயனாலே ஒரு குடிமதிப்பு எல்லாம் இயற்றப்படணும்னு சொல்றாங்க. அது சீரிய நாட்டானாகிய சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்த பொழுது நடந்ததுன்னு சொல்லி வரலாற்றிலே ஒரு காரியத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் பொருத்துகிறார். என்ன செய்ய வருகிறார்? ஏதேன் தோட்டத்திலே ஸ்திரீயினிடத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னது தேவன் அறிந்திருந்தார். பாதாளம் அறிந்திருந்தது. மனுக்குலத்துக்கு தீர்க்க தரிசனமாக அதன் காலங்களிலே அதை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே தேவன் வந்தார். அதே போல அந்த ஸ்திரீயின் வித்து வந்தால் என் தலை நசுக்கப்படும் என்ற பிசாசு அறிந்திருந்தபடியால் அவனும் தன்னுடைய வித்தை இந்த பூமியிலே கடத்தி கொண்டே வந்தான். இது நம் வேதாகமம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். ஆனா இங்க சொல்லப்படுகிற ஒரு செய்தி, பெத்லகேம் ஊரிலே கிறிஸ்துவானவர் பிறக்க வேண்டும். அதற்காக இவங்க இருந்தது நாசரேத், கலிலேயா பக்கத்தில் உள்ள நாசரேத். அங்கிருந்து வரணும்னா வரமாட்டாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு வீடு மாற்றினேன். எங்கே இந்த சென்னை 10 வருஷமாக ஒரு வீட்டில் இருந்தேன். அதற்கு பிறகு அந்த வீட்டில் சில இடிபாடுகள், குறைவுகள் அதெல்லாம் இருந்துச்சு. ரெண்டாவது கர்த்தரும் எங்களுக்கு இந்த எலும்புங்கள் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று ஒரு வார்த்தை கொடுத்தபடினாலே நாங்களும் வீடெல்லாம் தேடி பார்த்தோம். கடைசியில் ரொம்ப நாள் கழித்து ஒரு 3 மாதம் கழித்து ஒரு வீட்டை நாங்கள் மாற்றினோம். ஆனால் அந்த மாத்திரப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆயத்தம் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஃபேன் கழட்டணும், ஏசி கழட்டணும், முட்டை கட்டணும், திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணணும், ஆகாத திங்ஸை கழிக்கணும். இப்போ ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி இங்கே வீடெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வச்சு செட் பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஒரு அதிகமாக உழைக்க வேண்டி இருந்துச்சு, நேரத்தை செலவு பண்ண வேண்டி இருந்துச்சு. அதே போல தான் சில நேரங்கள் தேவன் நம்மை நகர்த்துகிறது ஒரு சூழ்நிலைக்குள் நகர்த்துக்கிறது போல் இருக்கும். காரணம், நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வரணும். அப்பத்தான் தீர்க்க தரிசனத்தினுடைய மையத்துக்கு நாம் போக முடியும். அந்த தீர்க்க தரிசனம் நம் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு தேவன் இப்படி பல பழி ஆக்கங்களை செய்கிறார். இங்கே அதுதான் நடக்குது. அவங்க நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு வரணும். ஆகவே குடிமதிப்பு எழுதும்படிக்கு அங்கே சொல்றாங்க. ஆகவே அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு பிரயாணப்பட்டு போக வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. அவர்கள் போகிறாங்க. இப்படி போகும் பொழுது தான் பெத்லகேமில் அந்த குமாரனை சத்திரத்தில் பெற்றெடுக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக யோசேப்பும் மரியாளும் நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறார்கள். நாமும் சில நேரம் அப்படி உட்பட்டு தான் நடக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, அதனால நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லலை, வரி கட்டினார். நாமளும் அப்படி ரோட்டில் போகிறப்ப சொல்ல முடியாது. நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, உலகமும் அதில் உள்ள குடிகளெல்லாம் கத்துறதாக, நான் கர்த்தருடைய பிள்ளை, எங்களுது தான் பூமி, அதன் நிறைவு எங்களுது நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் சைடில் வண்டி ஓட்டிகிட்டு போனால் நாம் எங்கே இருப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆகவே நாட்டின் சட்டங்களையும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அப்போ இங்கே என்ன நடக்குது? அவங்க ஒரு பிரயாணம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு 87 ஒரு 93 கிலோமீட்டர்கள் சுமாராக இருக்கலாம் என்று கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள்.
நம்ம மைலில் கிலோமீட்டரில் பார்க்கும் பொழுது ஒரு 140லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர். இன்றைக்கி நம்ம இருக்கிற நவீன டெக்னாலஜியில் அதிகபட்சம் ஒரு பைக்லேயோ கார்லேயோ நம்ம போனோம்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம போயிடலாம். ஆனால் அன்றைய நாட்களிலே அந்த பிரயாணம் கடுமையானது. அவர்கள் நடந்து போக வேண்டியது, வேறு கழுதைகள் மேலே அல்லது குதிரைகள் மேலே, இப்படி தான் அவங்க கால்நடைகள் மேலே பிரயாணப்பட்டாங்க. ஆனாலும் அவர்கள் போனார்கள், கர்த்தர் நகர்த்தி கொண்டு வந்தார். இப்போ மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18லேருந்து 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் தேவன் மரியாளை தெரிந்திருந்தாலும் மரியாளை மட்டும் அவர் பயன்படுத்தவில்லை. இப்போ மரியாள் ஒரு தனிப்பெண், அவர் கன்சீவ் ஆகிறதுக்கு தன் சரீரத்தை விட்டு கொடுத்தால், ஆனால் மரியாளை பராமரிக்கிறதுக்கு எந்த மனுஷன் ஒரு நல்லவனாக ஒரு உடனே ஒரு கல்லை தூக்கி அடித்து வேசித்தனம் பண்ணிட்டான்னு அடித்து கொள்ளலை. ஆனால் மனசுக்குள்ள யோசிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 வயது உள்ள ஒரு வாலிபன் யோசிக்கிறான். ஐயோ, எனக்கு நியமிக்கப்பட்ட பெண், அவள் நல்லவளே, அவள் ஏன் இப்படி ஆயிட்டா, இவளை என்ன பண்ணலாம், நம்ம ஒரு அவமானப்படுத்தக்கூடாது, வேற ஏதாவது நம்ம பண்ணலாமே, ரகசியமாக தள்ளி தான் விட்டுறலாமா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ளே போராடிட்டு இருக்கும் பொழுது தூதன் அவரையும் சந்தித்து திட்டத்தை வெளிப்படுத்தி அவளை நீ கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி பராமரிக்கிறது. ஏரோது ஆட்களை அனுப்பும் பொழுது அந்த குழந்தையை தப்பு பண்ணுற எகிப்துக்கு போன்னு சொல்கிறது. எகிப்தில் இருக்கும் பொழுது ஏரோதனுடைய ஆட்கள் இறந்துட்டாங்க, நீ மறுபடியும் போன்னு சொல்கிறது. ஆக எல்லாமே தேவதூதர்களால் யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்றால், எனக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்ப்பணித்த அதே மரியாளுக்காக அதே நியமிக்கப்பட்ட புருஷனோடு தேவன் பேசுகிறார், அவருக்கு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த பெண் இயேசு என்கிற தேவனுடைய குமாரனை சுமக்கிறாள். ஆகவே நீ அவருக்கு பணிவிடை செய் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அது நேரடியாக அது இல்லைனாலும் அவர் அதை தான் செய்தார். அவர் ஒரு கணவன் மனைவியா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் எந்த ஒரு பாலியல் உறவும் வைத்துக் கொள்ளலை. இரண்டாவது, அவள் ஒரு கன்சீவ் ஆகிறா, ஒரு பிரயாணத்தில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவளுக்குரிய எல்லா சரீர தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். ஏன்னா ஒரு கன்சீவ் ஆகும்பொழுது ஹார்மோன் பேலன்ஸிங் எல்லாம் மாறும், எடுத்துக்கொள்கிற உணவில் மாற்றம் இருக்கும், அதே மாதிரி மோஷன் போகிறதோ அல்லது மற்ற காரியங்களோ ஒரு டயர்ட்னஸ்ஸு எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். அடிக்கடி சாப்பிட தோணும், திடீர்னு அசந்து படுக்க தோணும். இவர் என்ன பண்ணினார், மரியாளை பராமரித்தார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் திருச்சபையில் கர்த்தருடைய சித்தம் பார்த்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு தேவ ஊழியர்களால் முன்னின்று நடத்தப்படுகிற திருமணங்களில் கூட கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு அன்பு இல்லை, ஒரு அக்கறை இல்லை. இது தேவனுடைய திட்டம், நாங்கள் சேர்ந்து வாழ்வது, ஆகவே நாங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் என்கிற ஒரு மனதில்லை. 2 பேரும் 2 துருவங்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நிறைய ஊழியம் செய்கிற குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, போதகர் நல்லா ஊழியம் செய்துட்டு கட்டுகளை உடைச்சி பிசாசுகளை துரத்தி மக்களை விடுதலையாக்கி வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே நீ எங்கே சுத்த போன, எவ்வளோ பார்க்க போன அப்படின்னு கேட்குற மனைவிகள் உண்டு, போதகருடைய மனைவிகள் உண்டு. இவ்வளோ நேரம் எங்கே போனேன், வீட்டில் நாங்களாம் சோறு தின்னமா இல்லையா, புள்ள சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கடினமாய் பேசுகிற சண்டை போடுகிற மனைவிகள் உண்டு. ஒரு சில குடும்பங்களிலே பெண்கள் மூலமாக தேவன் ஊழியம் செய்கிறார். அதே காரியம் ரிவர்ஸில் நடக்கும். எவனை பார்க்குற நீ மினுக்கிட்டு போன, ஏன் இவ்வளோ நேரம், அப்படி என்ன நீ ஊழியம் பண்ணணும்னு அவசியமா, உன்னை கொண்டு தான் வந்து தேவராஜ்யம் கட்டப்படுதா, நீ என்ன பெரிய தீர்க்கதரிசியான்னு சொல்லி திட்டுகிறதும் கேவலமாய் பேசி அவர்கள் மனமடி வாக்குறது இன்றைக்கி நிறைய குடும்பங்களுக்குள்ளாக இருக்குது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவகுமாரன் இந்த பூமிக்கு வருவதற்கு மரியாள் தன் மொத்தத்தையும் அர்ப்பணித்தாங்க. ஆனால் பாருங்க, யோசேப்பையும் அதில் இணைத்து தேவன் அவருக்காக உழைக்க வைத்தார், பாதுகாக்க வைத்தார், பராமரிக்க வைத்தார். ஆக மனுக்குமாரன் இந்த பூமிக்கு வருவதற்கு மரியாளும் யோசேப்பும் 2 பேருமே சேர்ந்து பணியாற்றினார்கள் என்பதுதான் சரி. அடுத்தது, தேவனுடைய திட்டம் நிறைவேற தன் குடும்ப வாழ்வை தியாகமாக பலிபீடத்தில் மரியாள் அர்ப்பணித்தார். ஆகவே தேவன் அதே மாப்பிள்ளையை கொண்டு இயேசுவுக்கு பிறகு பிள்ளை செல்வங்களை கொடுத்தார். 4 ஆண்களையும் 2 பெண்களையும் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல எந்த வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு நினைச்சாங்களோ அதுக்கப்புறம் அவங்க கூடி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம்
சொல்லுகிறது. என்ன சொல்ல வருகிறேன்? எதை தேவனுக்காக இழந்தீர்களோ அதை திரும்ப கொடுத்து பல மடங்காக கனம், புகழ், ஆசீர்வாதங்கள் என எல்லாவற்றையும் கொடுத்து தேவன் உங்களை மகிமைப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவன் மனைவியாக தேவனுடைய சித்தத்தை புரிந்து, தேவனுடைய ஆளுமையை புரிந்து, தேவனுடைய வல்லமையை புரிந்து, உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை புரிந்து, ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். கணவனுடைய இருதயத்தை மனைவி புரிந்திருக்கணும். மனைவியினுடைய மனநிலையை கணவன் புரிந்திருக்கணும். கணவனுடைய பாரத்தை அவனுடைய வேலை ஸ்தலமோ, பிஸ்னஸோ, ஊழியமோ, பிள்ளை வளர்ப்போ, அதில் கணவனும் சில பங்களிப்பை மனைவிக்கு கொடுக்கணும். அல்லது கணவனுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத மனைவி ஏற்று அவன் வேலைக்கு சென்ற உடனே அல்லது மற்ற காரியங்களுக்காக இருக்கும் பொழுது மனைவி அவனை ஜெபத்தில் தாங்கணும். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஒரு பிள்ளை செல்வங்கள் இருக்குமானா அந்த பிள்ளைகளோடு உட்கார வச்சு குடும்ப ஜெபத்தை பண்ணணும். அந்த பிள்ளைங்களோடு உட்கார வச்சு குடும்ப ஜெபத்தை பண்ணுகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகள் தடமாறுவதில்லை. அப்படியே தடமாறும்படி வஞ்சிக்கப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை மீண்டுமாய் சந்தித்து சீர்படுத்தி மீண்டும் தன்னுடைய மந்தையில் வைத்து சீராக ஓட வைக்கிறார். ஆகவே உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு துதி இருக்கணும். உங்கள் குடும்பத்துக்குள் ஒரு மனம் இருக்கணும். உங்கள் குடும்பத்திற்குள் குடும்ப ஜெபம் இருக்கணும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். அதை விட்டுட்டு எப்போ பாரும் நீங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு, எப்போ பாரும் நீங்கள் டிவியில் படங்களை பார்த்துட்டு, சீரியலை பார்த்துட்டு, அல்லது அந்த விளையாட்டை கொண்டே உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள் ஆசீர்வாதம் இராது. சண்டையும் பிரச்சனைகளுமே இருக்கும். உங்கள் பிள்ளைகள் சீர்கெட்டு போகும். கணவன் ஒரு பக்கம் செல்ஃபோன், மனைவி ஒரு பக்கம் செல்ஃபோன், பிள்ளை டிவி அல்லது பிள்ளை செல்ஃபோன். ஆக இப்படி இருக்கிற குடும்பங்களுக்குள் தேவன் இருக்க மாட்டார். வலு சர்ப்பங்களும் பிசாசினுடைய வல்லமைகளுமே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மரியாளுக்கு ஒரு கடமை இருந்ததானால் அவளை பராமரிக்கிற கடமை யோசேப்புக்கும் இருந்தது. யோசேப்பும் ஒரு இளம் வாலிபன். ஆக ஒரு 20-21 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆண். ஆனால் அவனுக்குள் ஒரு பாலியல் இச்சைகள் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது மரியாளை இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவர் அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒருவருடைய அழைப்பை, ஒருவருடைய படைப்பின் நோக்கத்தை புரிந்து செயல்படுகிற கணவனோ மனைவியோ இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். உங்கள் குடும்பத்திற்குள் இன்று வரை இந்த காரியம் இருக்கவில்லை என்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஜெபத்திலேயும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் விட்டு கொடுத்து கர்த்தருடைய சாரத்தை வாழ்விலே கட்டவிழ்த்து வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்போது உங்களை குறித்த தேவ சித்தம் நிறைவேறும். அறியால யோசேப்பு பராமரிக்கலைன்னா அவர் பெத்லகேம் போயிருக்க முடியாது. அல்லது அங்கே இருக்கிற ஏரோதினால வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது மீண்டும் நாசரேத் ஊருக்கு வந்து நசரேன் என்று எனப்படுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறாது இருந்திருக்கும். ஆக அதுக்கு வேறொரு தீர்வை தேவன் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் யோசேப்பு ஏற்றுக்கொண்டார், அழகாக செய்து முடித்தார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை புரிந்து 100க்கு 100 அர்ப்பணியுங்கள் மரியாளை போல. இரண்டாவது, மரியாள் எலிசபெத்தை போய் பார்த்து தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்டுகொள்கிறார். அநேகர் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆக நான் அர்ப்பணித்தது சரி, நல்ல வேளை நான் அர்ப்பணிக்காமல் போயிருந்தேன் அப்படின்னா என்னுடைய விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நான் போயிருப்பேன். தேவனுடைய மகிமையில் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிருக்கோன்னு சொல்லி மரியாள் அங்கே போய் பார்த்து சாட்சிகளை பார்த்து தேவன் எவ்வளவு நல்லவர் என்று புகழ்ந்தார்கள். மூன்றாவது, அந்த ஃபெல்லோஷிப்பில் துதி இருந்துச்சு, ஜெபித்தல் இருந்துச்சு, தீர்க்க தரிசனம் இருந்துச்சு, தேவ திட்டத்தை குறித்த இன்னும் ஒரு அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நான்காவதாக, வல்லமையுள்ள தேவன் மகிமையானவர்களை எப்படியும் செய்து முடிப்பார் என்பதில் மரியாள் உறுதியாக இருந்தாங்க. ஆகவே அவங்களுக்கு மனச்சோர்வுகள், விசுவாச போராட்டங்கள், சரீர சோர்வுகள், நஷ்டங்கள், தடைகள், இழப்புகள் எல்லாமே இருந்தாலும் மரியாளை போல நாமும் வல்லமை வெளிப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஐந்தாவதாக, குடும்பத்தாருடைய பங்களிப்பு முக்கியம். நோவாவின் குடும்பத்தில் அதை நாம் பார்க்க முடியும். அழைப்பை நோவா பெற்றிருக்கலாம், அவர் மனைவிக்கு கடத்தியிருக்கலாம். அவருடைய பிள்ளைகள், மருமகள்கள் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாய் உழைத்தார்கள். அந்த பேழை
உலகத்தினுடைய அழிவிலே மிதந்து தேவனுடைய சபைக்கு சாட்சியாய் நின்றது போல இன்றைக்கும் சபைக்குள் இருக்கிற குடும்பங்களை தேவன் ஒன்றிணைக்க விரும்புகிறார். வருகிறதான தீங்கின் காலத்திலும் வருகிறதான நெருக்கத்தின் காலத்திலும் கிறிஸ்துவின் வருகைக்குரிய அடையாளங்களிலும் கர்த்தர் சபையை பாதுகாக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவ ஆவியானவர் மகிமையானவைகளை செய்ய விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலாவது 100க்கு 100 அர்ப்பணியுங்கள். உலக மனுஷனோடு ஒரு சிநேகம், தேவ மனுஷனோடு ஒரு சிநேகம் வேண்டாம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே தேவ பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியத்தில் இருங்க. எப்போதும் துதித்தலோடும் ஸ்தோத்திரத்தோடும் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் ஆவியில எப்போதும் உருமாற்றத்துக்கு தேவனை கிரியை செய்ய அனுமதித்துக் கொண்டே இருங்கள். என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை குறித்த திட்டங்கள் எப்படி இயேசுவுக்கு நேர்த்தியாய் செய்து முடித்தாரோ, மரியாளின் வாழ்விலே அவர் செய்து முடித்தாரோ அப்படியாகவே உங்களுக்கும் செய்வார். கைவிட மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். அடுத்தது, குடும்பத்தாரின் பங்களிப்பு முக்கியம். ஆக உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்விலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த வசனத்துக்கு மீண்டுமாய் போவோம். மரியாள் அந்த இடத்துல எழுதுகிறார், வல்லமையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் ஒரு வார்த்தை வருது, மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமையுள்ள தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவர் நாமம் பரிசுத்தம். ஆக ஒரு பெண் பரிசுத்தம் என்று தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆக பூமாதேவியோடு புணர்ந்தார் அல்லது மரத்தோடு மிருகங்களோடு என்று சில புராண கதைகளை நாம் கேட்கிறோம். நம்ம தேவன் பரிசுத்தம் உள்ளவர், வல்லமையுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், நீதியுள்ளவர், அழகுள்ளவர், ஞானமுள்ளவர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு பெண் சொல்லுகிறாள், வல்லமையான தேவன் பார்த்தேன், அவருடைய செயலை பார்த்தேன், அது எல்லாமே பரிசுத்தம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதையே தேவன் விரும்புகிறார். வல்லமையை மாத்திரம், அற்புத அடையாளங்களை மாத்திரம் நம்பி ஓடாதீங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதியின் விளைச்சலை பெரும்படிக்கு ஓடிக்கொண்டே இருங்க. சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சாத்தானை காலின் கீழாய் மிதித்து போடுவார். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் கர்த்தர் அற்புத அடையாளங்களோடு உங்களை வாழ வைப்பார், என்னை வாழ வைப்பார். இதை நாம் விசுவாசிப்போம். அதைத்தான் மரியா சொல்றாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அனைத்தையும் செய்ய ஆற்றல் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்வார். அவருடைய கரத்தில் நாம் அடங்கியிருப்போம். பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க, நம்புங்க, அற்புதங்களை காணுங்க. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு மேல தேவ கரம் இருக்கட்டும். உங்களுடைய கரம் உங்களை நடத்தட்டும். அப்பா, மகிமை தங்கட்டு தகப்பனே. பாடுகள், நிந்த, அவமானம், போராட்டம் எல்லாவற்றிலும் தூக்கி எடுங்க. மீண்டும் நிலைநிறுத்தி மகிமையின் வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க கிருபைதாங்க. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜெபங்களை அங்கீகரிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கிறிஸ்மஸ் மாதம் அநேக தேவை உண்டுப்பா. வரத்திலிருந்து ஜெயம் வரட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். குடும்பமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே தங்களுக்கு புத்தாடைகளை எடுத்து ஆண்டவர் தேவ ஊழியர்களுக்கு, ஆண்டவரே தாய் தகப்பனற்ற குழந்தைகளுக்கு, நலிவிழந்த மக்களுக்கு ஆண்டவரை எடுத்து கொடுத்து, ஆண்டவரே ஒரு நல்ல விருந்துகளை கொடுத்து அன்பை பரிமாறி கொள்ளுகிறது போல ஆண்டவரே அவர்கள் தங்கள் பண்டிகைகளை கொண்டாட உதவி செய்வீராக. நெகேமியாவில் அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியாகவே ஆண்டவரே இந்த பண்டிகை காலங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து கர்த்தாவே நீர் மகிமை அடையுங்க. புதிய வருஷத்துக்குள் போவதற்கு முன்பாக தங்களை சீர்தூக்கி பார்த்து சுத்திகரித்து ஒரு புது பிரதிஷ்டையோடு போக உதவி செய்யுங்க. உங்கள் கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வல்லமையானவர் மகிமையானவைகளை உங்களுக்கு செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.